அண்மை செய்தி. எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கு புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். எம்எல்ஏக்கிடம் குதிரை பேரம் நடைபெற்றதான தொடரப்பட்ட வழக்குகள் மற்றும் அது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் அனைத்தையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கையுடன் தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடைபெற்றதாக கூறி காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிக்க வேண்டும். ஆனால் திருவொற்றிணை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை சரியான முறையில் நடைபெறுவதாக இல்லை. அதே போன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராகவும் அவர்களும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். பல எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் புகார்கள் அளித்து வருகின்றனர். எனவே இது தொடர்பான அனைத்து புகார்களையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரியிருந்தார். இது தொடர்பாக உரிய வழக்கினுடைய தற்போது நடைபெற்று வரும் வழக்கு மற்றும் அளிக்கப்பட்ட புகார்கள் அனைத்தையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கையுடன் வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணை முடிந்து தீர்ப்பை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தள்ளி வைத்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கின் தீர்ப்பை வெளியிட்டிருக்கிற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வு தங்களுடைய தீர்ப்பில் மனுதாரர் செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்கள் பத்திரிகையில் சமூக வலைதளங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் குதிரை பேரம் நடைபெற்றதாக அளிக்கப்பட்ட புகார் மீது மட்டும் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்ற புகார்களில் காவல்துறை ஆரம்ப கட்ட முகாந்திரம் இல்லை என நிராகரித்து விட்டனர் எனவும் ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் சமூக வலைதளங்களில் அடிப்படையில் புலன் விசாரணையை வேறு ஒரு அமைப்பிற்கு மாற்ற முடியாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.